வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். மகாராஷ்டிரா மாநிலத்துக்கான தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. தொடர்ச்சியாக 4 நாட்களில் 4 கருத்து கணிப்பு முடிவுகள் அடுத்தடுத்து நாம் வெளியிடவிருக்கிறோம். ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த மட்டும் 2 பலம் வாய்ந்த கூட்டணிகள் எதிரெதிரே மோதவிருக்கிறாங்க. காங்கிரஸ் அண்ட் பிஜேபி 2 பேரும் எதிரெதிரில் இருக்கிறாங்க. சிவசேனா 2 அணியாக பிரிந்து 2 அணியோடவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் என்சிபி அவர்களும் 2ஆக பிரிஞ்சு 2 அணிகளோடவும் இருக்கிறாங்க. ஸோ யாருக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கண்களும் அங்கே இருக்குது. இப்போ ஒரு பெரிய மாநிலம், அதே நேரத்தில் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி நேரடியாக மோதக்கூடிய மாநிலம். லோக்சபா தேர்தலில் பிஜேபி பின்னடைவை சந்தித்த மாநிலம். ஹிந்துத்துவா மராத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கக்கூடிய மாநிலம். யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம போல் பல்ஸ் இந்தியா அவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இதனுடைய ரிசல்ட்ஸில் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதில் மொத்தமாக 288 தொகுதிகள் இருக்குது. 145+ தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். முதல்ல பார்ட்டி வைஸ் யாருக்கு எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பிஜேபி 70லேருந்து 75 இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா 35லேருந்து 38 இடங்களையும், அஜித் பவார் தலைமையிலான என்சிபி 15லேருந்து 18 இடங்களையும், ஒய்எஸ்பி ஒரு இடத்தையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பக்கம் மகா விகாஸ் அகாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அலையன்ஸில் காங்கிரஸ் 55லேருந்து 60 இடங்களையும், சரத்பவார் தலைமையிலான என்சிபி 40லேருந்து 45 இடங்களையும், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 35 இடங்களையும், சிபிஐஎம் 2 இடங்களையும், சமாஜ்வாதி பார்ட்டி 1லேருந்து 2 இடங்களையும், பிஎஸ்டபிள்யூபி 2லேருந்து 3 இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்றவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுயேட்சைகள் 7லேருந்து 8 இடங்களையும், பிவிஏ 3 இடங்களையும், ஏஐஎம்ஐஎம் 3 இடங்களையும், விபிஏ ஒரு இடத்தையும், எஸ்பிபி ஒரு இடத்தையும், ஆர்எஸ்பி ஒரு இடத்தையும், எம்என்எஸ் ஒரு இடத்தையும், பிஜேபி ஒரு இடத்தையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக அலையன்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ 127 இடங்களையும், மகா விகாஸ் அகாடி 142 இடங்களையும், மற்றவர்கள் 19 இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. போல் பல்ஸ் இந்தியா இவர்களினுடைய கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் படி பார்க்கும் பொழுது 145 அப்படின்ற மேஜிக் நம்பரை யாருமே தொடவில்லை. இங்கே தொங்கு சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் மகா விகாஸ் அகாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அலையன்ஸ் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க. 142 சீட் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போல் பல்ஸ் இந்தியா அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. யாருக்கு வெற்றி கிடைக்க போகுது, யாரு முதல்வராக போறாங்க அப்படின்றத நாம 23ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.